வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்லைன் சமையலறை. இந்த வீடியோவில் வெள்ளாட்டு குடல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டு ரத்தத்தை ஒரு கடாயில் போட்டு நல்லா வேக விட்டுட்டு இருங்க. நல்லா டார்க் கலர் ஆகிற வரைக்கும் வேக விடணும். நல்லா அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி வேக விட்டுக்கோங்க. வேகத்துக்கு லேட் ஆகும், வேகாமல் எடுத்துடாதீங்க, நல்லா வராது. தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ட்ரை ஆகுற வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குக்கரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ண ஆட்டுக்குடல் எடுத்து குக்கர்ல போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள், கல்லுப்பு இது கூடவே சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 7 to 8 விசில் விடணும். சில டைம் குடல் நல்லா வேகாம போயிடும். நான் 8 விசில் விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி அழுத்தி நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மெல்லவே ரொம்ப கஷ்டப்படணுங்க. நெக்ஸ்ட் வேக வச்ச பிரெட்டை எடுத்து சின்ன சின்ன சாக்லேட் பீசஸ் மாதிரி கட் பண்ணி இந்த குடல் கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட மசாலாவுக்கு தேவையான திங்ஸை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொத்தமல்லி, சோம்பு, லவங்கம், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, வடகம் கொஞ்சம், காஞ்ச மிளகாய், துண்டு துண்டா கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வணக்குங்க. அப்புறம் இது கூட கசகசாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வறுத்ததை எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நைஸா அரைச்சாவே போதும். அரைச்சதையும்
குக்கரில் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே அளவு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை இது கூட கலந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு வேகட்டும். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாய் வச்சு நல்லா காஞ்சதும் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெடித்ததும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்து வணக்கிட்டு அது கூட குடல் கறி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், துருவிய வச்ச தேங்காய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டா கறி மசாலா தூள் கொஞ்சமா சேர்த்து நல்லா வணக்கிட்டு எடுத்தா சுவையான வெள்ளாட்டு குடல் கறி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குடல் கறி ரொம்ப டேஸ்டாக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும்.